ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்குவேன் என்னோடய லூட்டினோவுக்கு வந்து இன்னொன்று சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு சொல்லிவிட்டு. அது வீடியோ தான் இது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு சிக்குக்கும் செகண்டு சிக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த செகண்டு சிக்கு ஹேட்ச் ஆகி ஒரு 3-4 டேஸ் ஆகிடுச்சி. நான் இப்போ தான் வீடியோவே எடுக்கிறேன். பேலன்ஸ் உள்ள அந்த 2 எக்கையுமே நான் செக் பண்ணி பார்க்கல. ஹேட்ச் ஆனாலும் ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சம்மர் சீசனுங்கிறதுனால இந்த 2 ஹேட்ச் ஆனது மாஷா அல்லாஹ் இதுக்கு நல்லா ஃபீடு கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பெரிய சிக்கோட சைஸுக்கு நல்லா ஃபுட் பேக் பார்த்தா தெரியும், நல்லா ஃபீடு கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த பேரண்ட் வந்து இதோட சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா நல்லா பார்த்துக்கும். வேறு ஏதாவது சிக்கு ஹேட்ச் ஆன சிக்கை சின்னதை தூக்கி போட்டோன்னா கொன்று போட்டுரும் அந்த ஃபீமேலு. அந்த மாதிரி உள்ள கேஸு ரெண்டும் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. எதுவும் பெருசாக நான் எதுவும் கையிலலாம் எடுக்கலை. இன்னும் கொஞ்சம் பெருசாக போச்சுன்னா தான் கையில் தூக்குவேன். இந்த சைஸில் நான் தூக்க மாட்டேன். இந்த ஃபீமேலும் மேலும் நின்றுட்டு பார்த்து நின்றுச்சு. நான் எப்போ க்ளோஸ் பண்ணோடனே கரெக்டாக உள்ளே ஓடிக்கும். பக்கத்தில் ஆணியை போட்டு வச்சுருக்கேன்னா அது ரெய்னி சீசன் அப்போது இடி இடித்தா ஆணி ஒரு துண்டு இரும்பு போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அது அப்போலேருந்து அப்போவே கிடக்கு. நான் இன்னும் எடுக்கவே இல்லை. இப்போது சம்மர் சீசனே ஸ்டார்ட் ஆகிட்டு. வேறு சிக்கும் ஹேட்ச் ஆகிருக்கு அந்த பிளாக் கேஜில், லூட்டினோ கேஜில். அதையும் நான் காமிக்கிறேன். இதுங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து சீடு எல்லாமே வெறும் தோல் மட்டும்தான் கடந்துச்சு சொல்லிவிட்டு தெனை, சன்ஃப்ளவர் சீடு, வரகு, நெய்கரு இதுங்கெல்லாம் மட்டும் போட்டு வச்சு புதுசாக ஒன்று போட்டுட்டேன். அப்போ தான் பார்க்கும்போது இந்த க்ரீன் ஃபிஷர் வந்து வாமிட் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கு என்னவோ தெரியல, ஃபுட்டு டைஜஷன் ஆகுதுதா, ஃபுட்டு டைஜஷன் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக பார்க்கும்போது அந்த க்ரீன் ஃபிஷர் மட்டும் கொஞ்சம் வாமிட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அதனால் சீடு எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக எல்லாத்தையும் வச்சுட்டேன். இல்லைனா காலையில் பார்த்துட்டு அதுக்கு டேப்லெட்டு, ஓமிகைன் டேப்லெட்டு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வாயில் ஊற்ற வேண்டியதான். மற்றபடி இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கிடையாது. அந்த ஆப்போசிட் உள்ள பானையில் மட்டும் 5 எக்கோ 4 எக்கோ வச்சுருக்காங்க. நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. அந்த லூட்டினோ பக்கத்தில் இருக்கிற க்ரீன் ஃபிஷர் இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும், வாமிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. காலையில் இன்ஷால்லா எப்படியாவது பிடிச்சி வாமிகைண்டு டேப்லெட்டு, நம்ம ஹியூமன் சாப்பிட்றது தான், ஏற்கனவே உள்ள வாமிட்டு எடுத்தால் அதுதான் நான் போடுவேன். பேர்ட்ஸுக்கும் சரி எனக்கும் சரி வாமிட் வந்து அதுதான் போடுவேன், ஸ்டாப் பண்ணிவிடும். மற்றபடி இதில் எதுவுமே அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் இன்ஷால்லா பார்க்கணும். பானையெல்லாம் கலட்டிட்டு ஃப்ரீடமாக விட்டுறலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா பானை கட்டினா தான் வந்து ப்ரீட் ஆகுது சொல்லிவிட்டு இந்த சம்மர் சீசனில் இந்த கேஜை வந்து பானையெல்லாம் கழட்டிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். இப்போ நோன்பு வேறு வந்துட்டு பானையை கலட்டினாக்கா ஃபுல்லாக கழுவி காய வைக்கணும். மறுபடியும் அது வாமிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. தெரியல, அது ஃபீமேல். அது இன்ஷால்லா பார்க்குறேன் காலையில் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து லூட்டினோ கேஜி, பிளாக் கேஜி. இவங்க மறுபடியும் இப்போ தான் வந்து எக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு கிளச்சில் வந்து 2 சிக்கு வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்து ரீசெண்டாக கூட போட்டிருக்குவேன். ஃபெதர்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணுது சொல்லிவிட்டு நீம் ஆயில் அந்த வீடியோலாம் போட்டிருக்குவேன். அந்த பேர் வந்து இப்போ தான் மறுபடியும் எக் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த சிக்கும் வெளியில் வந்துட்டு நெஸ்ட் அவுட் ஆகி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பிஸ்தா ரெட் கேப்பும் லூட்டினோவும் இவங்க வந்து எப்போ வந்து சிக்கு ஹேட்ச் ஆகுதுன்னே எனக்கு தெரியல. சும்மா யதார்த்தமாக பார்க்குறேன், என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிக்கு மாதிரி தெரியுது. அப்புறம் நல்லா கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது 2 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. அப்போனா முந்தா நேற்றுக்கு ஹேட்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒன்று ஹேட்ச் ஆகிருக்கு. நான் இது கேன்லிங்கும் பண்ணி பார்க்கல. அதே சமயம் இப்போ தான் சிக் பிறந்ததே நான் பார்க்குறேன். அதுவும் 2 அட் எ டைமில் 2 பார்த்தேன் இன்றைக்கி தான். நான் அன்றைக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது கவனிக்கவே இல்லை. வீடியோ எடுக்கும் போது இதை சுத்தமாக கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் பார்க்குற 2 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு எனக்கு தெரியல. மாஷா அல்லாஹ் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு சிக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இதோட 2 வாட்டி இது வச்சுருக்கு. பானை வந்து மாற்றி மாற்றி வைக்கும். ஆப்போசிட்டில் ஒரு பானை இருக்குது. சொல்லியிருக்குவேன். 2 தடையும் வச்சு 2 தடையும் எக்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு.
இந்த வாட்டி தான் வந்து 2 சிக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. 2மே ரெட் ஐ தான். ஏன்னா இந்த பேரண்ட்ஸுக்குமே ரெட் ஐ தான். ஸோ எப்படியும் 4 சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் எப்படியும் இது காப்பாற்றி கொடுத்துருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னாக்கா நான் சும்மா இந்த சிக்கை வந்து நான் வந்து எடுத்து கூட பார்க்கல. அதே சமயம் பானையை ஓப்பன் பண்ணியும் பார்க்கல. ஏன்னா 2மே உள்ளக்க இருக்குது, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நான் எட்ட இருந்து தான் பார்த்தேன். ஃபீடு கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். 2த்துக்குமே கொடுத்துருக்கு. ஏன்னா இதுதான் இதுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சு அந்த சிக்கு ஹேட்ச் ஆனது. ஃபீடு சில இதுக்கு கொடுக்க தெரியாது. ஸோ அதனால் சிக்கு எதுலையாவது மாற்றி போடுறாந்தாலும் எனக்கு வந்து வேறு எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. அந்த ஹேண்டிகேப் லூட்டினோ கிட்ட தான் போட்டாகணும். அப்படியே போட்டாலும் அது கொன்று போட்டுரும். இதுவே பரவாயில்ல, இது கொஞ்சம் கொடுத்துருந்தது. அதனால தான் நான் இதை எதையுமே கையும் வைக்கல, டிஸ்டர்பும் பண்ணலை. ஏன்னா சமயத்தில் பானை ஓப்பன் பண்ணி கூட நான் பார்க்குவேன் ஃபுட்டு கொடுத்துருக்கேன் என்ன சொல்லிவிட்டு. நான் இது வந்து தூரத்தில் இருந்து தான் எடுத்தேன், டிஸ்டர்ப் பண்ணலை. அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருக்கு. இல்லைனா எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வேறு எதுவுமே எல்லாமே க்ரீன் ஃபிஷ்ஷரு ரோஸ் கேஜில் உள்ள க்ரீன் ஃபிஷ்ஷர் வந்து ஆல்ரெடி 4 சிக்கு பார்த்துட்டு இருக்குது. இதையும் கொண்டு போய் போட்டேனாக்கா மிதிச்சே கொன்னுடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 3rd பாக்ஸு. இந்த கோவக்காரி சொன்னேன் இல்லையா, அது வந்து இது 3 எக்ஸ் வச்சுருந்ததில் 2 வந்து நான் மாற்றி வைக்க போகிறேன். எதுக்கிட்ட இருந்துன்னா இந்த டைல்யூட்டும் ப்ளூ மாஸ்கில் உள்ள இந்த 2 எக்கையும் கொண்டு போயிட்டு அதுகிட்ட வச்சுட்டு அதில் உள்ள பேலன்ஸ் உள்ள 2 எக்கையும் கொண்டுட்டு வந்து இதில் வைக்க போகிறேன். ஏன் சொன்னிங்கன்னா இது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஹேட்ச் ஆகிடும் இந்த எக்ஸு. அதுக்கிட்ட உள்ளது ஒரு எக்கில் மட்டும்தான் நல்ல கரு இருக்குது. அது பேலன்ஸ் உள்ள 2 எக்கில் வந்து எனக்கு சரியாக தெரியல, ரெட்டிஷாக தான் இருக்குது. ஹேட்ச் ஆனாலும் ஓகே, ஹேட்ச் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சொல்லிவிட்டு இது வந்து ஏற்கனவே 2 தடவை கிளச்சில் அதாவது என்ன சொல்கிறேன்னா சிக்கு எடுத்து காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஃபீடு கொடுக்க தெரியும் அந்த கோவக்காரிக்கு. ஏன்னா பானையில் இருக்கும் போது 3 சிக்கு எனக்கு எடுத்து கொடுத்துச்சு. இதுக்கு வந்து என்ன செய்யும்னா எக்கு வைக்கும், கரு வைக்கும். அதே சமயம் இதுக்கு ஹேட்ச் ஆச்சுனாக்கா ஃபீடு கொடுக்க தெரியாது. அதனால தான் எனக்கு இதுக்கிட்ட பயமாக இருக்குது. சிக்கு பிறந்தாலும் கொன்று போட்டுறதோ என்னவோ சொல்லிவிட்டு. ஏன்னா ஃபீடு கொடுக்காம செத்து போயிடும் இல்லையா. அதனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. மாற்றி போட்டாலும் கொத்தி போட்டுருங்க வேறு பேரண்ட்ஸு. இதுக்கிட்டேயும் எனக்கு போட முடியாது. ஆல்ரெடி இது 4 சிக்கு பார்த்துட்டு இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் ஒரு எக்கில் இருந்து ஒரு சிக்கு வெளியே எடுக்கும் போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், லாஸ்ட் வீடியோ. அதில் உள்ள ஒரு சிக்கு தான் இந்த குட்டியோண்டு கிடக்கு பார்த்தீங்களா. இது வந்து 4 சிக்குமே வந்து இதோட சிக்கு தான். நான் எதுவுமே எக்ஸு வந்து மாற்றி போடவே கிடையாது. இந்த லாஸ்ட்டாக ஒரு எக்கு கிடக்கு இல்லையா, அது வந்து வேஸ்ட்டு. அதில் ஒன்றுமே இல்லை. அது இதுக்கப்புறம் ஹேட்ச் ஆகாது. ஃபஸ்ட்டு உள்ள சிக்கை ஏன் நவர்த்தி போடுறேன்னா அந்த குட்டீஸ் மேலே வந்து எல்லாம் போய் படுத்து கிடக்கு. சமயத்தில் வந்து இதுங்களே ஃபீடு வாங்கிட்டு இருக்கோம். அது வந்து இதுங்க மிதித்து கொன்னுடும். அதுக்காக தான் அந்த பெருசை வந்து நவர்த்தி போடுறேன். அது திருப்பி அந்த லாஸ்ட்டு குட்டி சிக்கு மேலே தான் போய் கிடக்குது. அதுக்காகவே எப்போதும் டெய்லியும் இந்த பானையை திறந்து பார்க்கணும். ஏன்னா இது கண் ஓப்பன் ஆகிடுச்சினாக்கா இது மட்டுமே ஃபீடு வாங்கும். மற்ற சின்ன குட்டிலாம் வந்து அந்த அளவுக்கு ஃபீடு எடுக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் பயம். மாற்றி போடுறதும் எனக்கு கஷ்டம். வேறு பேரண்ட் வந்து கொத்தி போட்டுரும். இந்த க்ரீன் ஃபிஷ்ஷரு 2 மாதமாக எனக்கு வந்து சிக்கே கொடுக்கல. இதுதான் இப்போ தான் கொடுக்குது 4 சிக்கு. மாஷா அல்லாஹ். இதை வந்து நான் எதுக்கிட்டேயும் மாற்றி போட விருப்பமும் கிடையாது. ஏன்னா அந்த குட்டி சிக்கு வந்து மாற்றி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், லூட்டினோ கிட்ட தான் போட்டிருக்கணும், அந்த ஹேண்டிகேப்பு கிட்ட. அது கண்டிப்பாக கொன்று போட்டுரும். ஏன்னு சொன்னீங்கனாக்கா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். எக்கிலே தூக்கி போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கலாம். இதுகிட்ட போட்டுட்டேன் நான். இதோட சிக்கு தான், இது பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு இதுகிட்டே போட்டுட்டேன். ஆனால் ஃபீடு கொடுக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இதுங்க எல்லாம் போய் அது மேலே படுத்து கிடக்கு. ஸோ அந்த குட்டீஸுக்கு எப்படி ஃபீடு வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் டெய்லி காலையில் ஈவினிங் டைமுன்னு டெய்லி 2 வாட்டியும் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இன்ஷால்லா பார்க்கலாம். மற்றபடி இதில் உள்ளது எதுவும் இல்லை. எல்லோரும் அப்படியே தான் நிற்கிறாங்க. அந்த எல்லோ புல் ஃபிஷ்ஷர் வந்து 2 வந்து கீழே உள்ள ஒரு பானையை எடுத்திருக்காங்க. அது வந்து அதோட பானை. அது அந்த நிற்கிது பார்த்தீங்களா மாஸ்க், அது அதோடது. இந்த க்ரீன் ஃபிஷ்ஷரோட ஃபீமேல் வந்து நான் காமிக்கிறேன். தனியாக நிற்கும். இதோ நிற்கிது பார்த்தீங்களா ஸ்டிக்கு மேலே. இதுதான் அந்த பேரண்ட்டு ஃபீமேலு. இது நல்லா பார்த்துக்கும். அதே சமயம் வேறு ஏதாவது ஒரு சிக்கை தூக்கி இதுகிட்ட போட்டாலும் கரெக்டாக பார்த்துக்கும். இது வந்து கொன்று போடாது. ஆனால் மற்றது எல்லாம் வந்து என்கிட்ட உள்ள பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கொன்று போட்டுரும் சிக்ஸை. அதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. சிக்ஸை மாற்றி போடுறேன்னு சொல்லிவிட்டு வேறு பேரண்ட்ஸ் கிட்ட போட்டேனாக்கா அது கரெக்டாக கொன்று போட்டுரும்.
அதுக்காகவே பயமாக இருக்குது. இது ஆனால் அப்படி கிடையாது, எந்த சிக்கை தூக்கி இதுகிட்ட போட்டாலும் இது கரெக்டாக காப்பாற்றி கொடுத்துரும். இதுக்கப்புறம் வந்து அந்த கோவக்காரையில் உள்ளது ஏதாவது சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸுங்கெல்லாம் வளர்ந்து வரதை கொஞ்சம் பெருசாக போனாக்கா கையில் எடுத்து நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸு வச்சிச்சுனாலும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன்.